அண்மை செய்தி. டெல்லியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் பல்வேறு தமிழ்நாட்டு தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசுவோம். சுசித்ரா, யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் இணையவிருக்கிறார்கள், அது குறித்த விவரங்கள்? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சிகள் கூட்டம் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற உள்ளது. மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக மோடியை தேர்வு செய்து மூன்றாவது முறையாக அவரை பிரதமராக பொறுப்பாக்குவதற்கான ஒரு ஒப்புதல் என்பது இந்த கூட்டத்தில் இன்று வழங்கப்பட உள்ளது. அதன் பிறகு அந்த கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடமும் நேரடியாக இவர்கள் சென்று வழங்க உள்ளார்கள். இந்த நிலையில்தான் அந்த கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பல்வேறு கட்சித் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், எம்பிக்கள் மட்டுமல்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதல்வர்கள், துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லியில் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவர்களான மிக முக்கியமாக மாநில தலைவர் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும், அவை மட்டுமல்லாமல் என்டிஏவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களான டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், ஜி கே வாசன், ஏசி சண்முகம் உள்ளிட்ட மொத்தம் 26 கட்சிகளை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்திருந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இந்த என்டிஏ கட்சியினுடைய கூட்டமானது தொடங்கி நடைபெற உள்ளது. முதலில் எம்பிக்கள் கூட்டமானது நடைபெற்று அதன் பிறகு தலைவர்களுடனான ஒரு சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கூட்டத்தின் பொழுது எந்தெந்த இலாக்காக்கள் என்பது ஒதுக்கப்படுகிறது என்ற ஒரு ஆலோசனையும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளுடைய தலைவருடன் தனியாக நடைபெற உள்ளதாக பாஜக தெரிவித்திருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டங்களும் பிற்பகல் 2:30 மணி வரை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மாலை 5 முதல் 7 மணிக்குள் நேரடியாக குடியரசுத் தலைவரை சென்று பிரதமர் மோடி தலைமையில் ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் சந்தித்து அந்த ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோரும் கடிதத்தை அவர்கள் வழங்க உள்ளார்கள் என்றும் தற்பொழுது பாஜக உறுதிப்படுத்தியுள்ளது. வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.